நேற்று குழலி பாப்பாவோட பர்த்டே எப்படி போச்சுன்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. லாங் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து சாட்டர்டே ஈவினிங் 4 மணிக்கெலாம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கு தான் சாட்டர்டே ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாகவே வந்துட்டு பேக் பண்ணுற வேலையை பார்த்தேன். பசங்களுக்கு புது ட்ரெஸ்ஸு, அழகாக செட்டாக ட்ரெஸ்ஸு இது எல்லாமே பேக்கில் எடுத்து வச்சுட்டு, கட்டப்பையில் அவங்களுக்கு எடுத்து வச்சுட்டு, பேக்கில் வந்து பிரித்து எங்களுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். எல்லோரும் எடுத்து வச்சுட்டு ஜாலியாக கிளம்பிட்டோம். இங்கே பேக்கெல்லாம் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் ஒரு ட்விஸ்ட் இருந்தது, அது என்னன்ட்டு நான் சொல்கிறேன். போகிற வழியில் செம்ம அட்டகாசம் என்னன்னு பாருங்கள். எல்லாருமே ஒரு இடத்துக்கு கிளம்புனாலே பசங்களுக்கு குஷி ஆகிடும். இவங்க தனியாக எங்கேயாவது கிளம்புனாலே ஜாலியாக இருப்பாங்க. அதுவும் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கிளம்புறப்போ கேட்கவே வேணாம். எல்லோரும் செம்ம ஜாலியாக இருந்தாங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஒரே வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ஃபுல்லாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். யாராவது எங்கே போயிருந்தோம் அப்படின்றத கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டைம் மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம உள்ளூரில் இருக்கிற காவல் தெய்வமான ஐயனார் அப்பனுக்கு வந்து ஒரு பூஜையை போட்டுடலான்னு சொல்லிட்டு சின்னதாக படைச்சிட்டு அங்கேயும் சாமி கும்பிட்டு பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு அங்கேருந்தே கிளம்பணும். நான் பசங்களுக்கு லீவுன்றதுனால பசங்க எனக்கு முன்னாடியே கிளம்பியிருந்தாங்க. நான் ஆஃபீஸில் பெர்மிஷன் போட்டுட்டு அப்படியே செந்தில் எல்லாமே கிளம்பிட்டோம். செந்திலுக்கு வந்து 2 தம்பிங்க இருக்காங்க. அவங்க அம்மா தம்பியோட ஒய்ஃப் எல்லோரும் சேர்ந்து தான். அன்றைக்கி கூட இந்த ட்ராக் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுதான் ஒரே ஆட்டோ. இவங்க வண்டியில் ஏறந்துலேருந்து கொஞ்சம் தூரம் தான். அதுக்கப்புறம் எல்லாருமே மட்டையாயிட்டாங்க. அந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் ஒரு 1/2 பக்கம் 1 ஹவர் பக்கம் தான். அழகாக அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எல்லோரும் ஒரு இடத்த பிடிச்சி நம்ம மேலே தான் படுத்து தூங்கிட்டு வந்துருந்தாங்க. மாமியார் வீட்டில் இருந்தே டிஃபன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. இட்லி, சாம்பார், பொடி, அதுக்கப்புறம் புளி சாதம் இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஒரு இடத்துல ஹைவேஸில் நல்லா ரோட்டு ஓரமாக நிறுத்திட்டு காற்று ஜில்லுன்னு இருந்தது. அழகாக எல்லோரும் கும்பலாக உட்காந்து இட்லி எல்லாமே சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கேயுமே பசங்க ஒரு ஆட்டம் போட்டிருந்தாங்க. அவுட்டர் ஏரியான்றதுனால வண்டி எதுவும் உள்ளே வரல, மெயின் ரோட்டில் மட்டும்தான் போயிருந்தது. அதனால் இந்த பக்கமாக நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு அதுக்கப்புறம் போகிற வழியில் நிறைய ஸ்நாக்ஸு, டீ, காஃபி இது எல்லாமே குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் நிறையா வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தோம். அதெல்லாம் நான் எடுக்கலை. அப்புறம் நைட் ட்ராவலில் வந்து இந்த மாதிரி பாட்டு கேட்டு போகிறது யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து பாம்பன் பாலம். எப்படி போஸ் எல்லாம் கொடுத்து அழகாக நிற்கிறார் பார்த்தீங்களா. ராமேஸ்வரம் தான் போயிருந்தோம். என்ன ரீசன்னா செந்திலோட அப்பாவுக்கு வந்து 2வது வருஷம் திதி. ராமேஸ்வரத்தில் போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சன்ரைஸ் பார்த்துருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. நைட்டெலாம் செம மழை வேறு பெஞ்சிருந்தது. காலையில் இந்த கருடன் அந்த ஏரியாவில் நிறையா சுற்றிட்டு இருந்தது. அப்புறம் ஐயர் வச்சு இந்த மாதிரி தான் திதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடலில் போய் எல்லோரும் முங்கி எழுந்துட்டு போயிட்டு 22 தீர்த்தத்துலேயும் குளிச்சுட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஒரு ட்விஸ்ட்டு சொன்னால என்னென்னா அழகாக பேக்கெல்லாம் பண்ணி அந்த கட்டப்பை வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டார் தலைவர். நான் பேக்கும் வாட்டர் பாட்டிலாக எடுத்துகிட்டு போனதுனால நானுமே மறந்துட்டேன். பாதி வழியில் போயிட்டு தான் ஞாபகம் வந்தது. அப்புறம் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைன்னு அங்கேயே சிம்பிளாக பிள்ளைங்களுக்கு ஒரு ரஃப் யூஸ் ட்ரெஸ் மாதிரி எடுத்தோம். ஆனால் பாண்டிச்சேரிக்கும் அங்கேயும் செம்ம ரேட் அதிகமாக இருந்தது. அதனால் எனக்கு வேறு எதுவும் எடுக்க தோணலை. சிம்பிளாக ரஃப் யூஸ் மாதிரி எடுத்து அப்படியே சின்னதாக ரூம்லேயே வச்சு கேக் கட் ஒன்று பண்ணிட்டு வந்தோம். இந்த பீச் வந்து இந்த கடல் வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலரில் அழகாக இருந்ததுங்க. அது எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியல. நம்மளும் இங்கே பாண்டிச்சேரியில் அடிக்கடி பீச்சுக்கு போவோம். அது ஒரு மாதிரி அழகாக இருக்கும், அமைதியாக இருக்கும். ஆனால் இந்த கடலில் வந்து அலை அந்த அளவுக்கு இல்லை. ஒரு மாதிரி ப்ளூ கலரில் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. எனக்கு பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்தது. ஆனால் நல்லா வெயிலில் போயிட்டோம். அதனால் போயிட்டு நின்று ரொம்ப அதிகமாக இதெல்லாம் பண்ண முடியல. கொஞ்சம் நேரம் மட்டும் கால் நனைச்சிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இருந்தது. ஏன்னா உச்சி வெயில் மண்டையை பொழந்தது. ஆனால் அந்த வெயிலில் அந்த பீச் வந்து தகன்னு இருந்தது. அப்படியே அந்த தண்ணி பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தோம். மதியம் சாப்பிடவே இல்லை. ஏன்னா காலையில் சாமி பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வரதுக்கே மணி 12:30 ஆகிடுச்சு. 11 மணிக்கு சாப்பிட்டுட்டு தான் சாமி பார்க்க போனோம். அதனால் மதியம் சாப்பிடல. நைட்டு மட்டும் டிஃபன் சாப்பிட்டுட்டு நான் விடிய காத்து நேரம் தூங்கி எழுந்து காலையில் லஞ்ச் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். லஞ்ச் பாக்ஸ் வீடியோ தான் பார்த்துருக்கீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்